I go to the prayer. நான் ப்ரேயருக்கு போகிறேன் அப்படி சொல்லும்போது I go to the prayer. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கே போய் ப்ரேயர் சாங் பாடுறேன் அப்படி சொல்லும்போது I sing the prayer song. ஓகேங்களா? I sing the national anthem. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தாப்புல என்ன செய்கிறோம்? கிளாஸை கவனிக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஐ லிசன் டு த கிளாஸ். கிளாஸை கவனிக்கிறேன்னு அப்படி சொல்லுவீங்க ஐ லிசன் டு த கிளாஸ். என்னோட பாடத்தை படிக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஐ ஸ்டடி மை லெசன்ஸ். ஐ ஸ்டடி மை லெசன்ஸ். அதுக்கப்புறம் ஐ ரைட் சம்திங், எழுதுறேன் அப்படி சொல்லும்போது ஐ ரைட் சம்திங். அதுக்கப்புறம் மேடத்திட்ட பேசுகிறேன், சார்கிட்ட பேசுகிறேன், ஸ்கூல் பசங்க சொல்லும்போது ஐ ஸ்பீக் டு தி மேடம், ஐ ஸ்பீக் டு தி சார் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஐ கெட் இன் த பஸ், ஐ கெட் இன் த பஸ், ஐ கோ டு தி காலேஜ், ஐ கோ டு தி கிளாஸ் ரூம், ஐ ஸ்பீக் டு மை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்களிடம் பேசுகிறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் வில் பி ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஐ லிசன் டு த கிளாஸ், ஐ ஸ்டடி மை லெசன்ஸ் அண்ட் தென் ஐ ஹாவ் லஞ்ச். இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஐ கோ டு இன்டர்வல், ஐ ஈட் ஸ்நாக்ஸ் and then I drink water. Sometimes I take tea. Canteen, college students na canteen povingalla, I go to canteen, I eat snacks and then I return to the classroom, and then I study my lessons and then I go to have lunch சாப்பிட போறேன் and then I have lunch and then I return to the classroom, I study my lessons. காலேஜ் வந்து இத்தனை மணிக்கு முடியும் அப்படி சொல்லும்போது the college will be over அப்படின்னு வரும்போது பை சொல்லணும். the college will be over by 4 o'clock or 5 o'clock and then I come to the bus stop. இல்லாட்டினா I get in the bus. வீட்டுக்கு திரும்பி வரேன் அப்படி சொல்லும்போது I return home and then அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா வீட்டில் வந்து எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன், I wash my face and then I wipe my face, I eat snacks and then I take tea and then I help my mother for cooking and then I do some housework, வீட்டு வேலைகள் செய்கிறேன் அப்படி சொல்லும்போது I do housework அப்படி சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? படிக்கிறேன் அப்படி சொல்லும்போது ஐ ஸ்டடி மை லெசன்ஸ். டிவி பார்க்குறேன் அப்படி சொல்லும்போது ஐ வாட்ச் டிவி. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா வேறு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், ஐ ரீட் நியூஸ் பேப்பர் அண்ட் தென் ஐ ஸ்பீக் டு மை மதர், ஐ ஸ்பீக் டு மை ஃபாதர் அப்படி சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காலையிலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து சொல்லும்போது ஐ வேக் அப் அப்படிங்கிற சொல்கிறதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னால் ஐ வேக் அப் அட் 5 o'clock and then I wash my face and then I wipe my face. இந்த and then எதுக்கு போட்டோம்னா and then அப்படி சொல்லும்போது அதன் பிறகு அப்படின்னு அர்த்தம். and then மீன்வைல் இந்த ரெண்டு வேர்டை தான் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஓரலாக வந்து சொல்லி 5 நிமிஷத்துக்கு மேலேயே பேசலாம். நமக்கு என்னன்னா தமிழில் யோசிக்கணும், அதை அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேங்களா? அதை அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு வெர்பை வந்து மனசில் பதிய வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து when we want to speak English fluently, word should come like falls flowing down from the falls அப்படி சொல்லுவாங்க. அருவியிலேருந்து கொட்டுற மாதிரி கொட்டணும்னா நமக்கு வந்து வெர்பலாக என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ வாஷ் மை ஃபேஸ், ஐ வைப் மை ஃபேஸ் and then I prepare tea and then I serve tea to my family members, to the family members and then I wash the glasses and then I take tea and then I prepare breakfast and then I go to bathroom, I take bath, I brush my teeth and then I rinse my mouth and then I take bath and then I wipe my head and body and then I wear dress and then I come out of the bathroom and then I pray to the God and then I change my dress and then I go to the college. இல்லை வீட்டில் இருக்கிறவங்கன்னா I sweep the house and then I wash the dresses and then I wash the vessels
அப்படின்னு போகும். ஐ வாஷ் த வெசல்ஸ். இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் அவங்களுக்கு வந்து வேலைகள் கம்மி தான். சில பசங்க காலையில் எந்திரிச்சோடனே படிக்கிற பழக்கத்தை வச்சுருப்பாங்க. சில பசங்க வந்து எப்படின்னா சாயந்தரமே படிச்சிருவாங்க, டியூஷன் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு வந்து படிச்சிருவாங்க. இப்போ எப்பயுமே காலையில் எந்திரிச்சு படிக்கும்போது எல்லாமே வந்து மனசில் பதியும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ட்ரை டு வேக் அப் இயர்லி இன் த மார்னிங் டைம். ஓகேங்களா, நன்றி. இப்போ என்னன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சாயந்தரம் வீட்டுக்கு வரோம், அதுக்கப்புறம் ஐ ஸ்பீக் டு மை மதர், ஐ ஸ்பீக் டு மை ஃபாதர், அண்ட் தென் ஐ கோ டு பெட், ஐ ஹாவ் டின்னர், I have dinner, and then I watch TV, and then I watch cell phone for some time, and then I go to bed, I sleep. ஸ்லீப்னா தூங்குன்னு அர்த்தம், ஐ ஸ்லீப். இப்போ வந்து எப்படின்னா நான் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கன்ஜெக்ஷன் வேர்ட் என்ன அர்த்தம், சாரி இந்த ஜாயினிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை இணைச்சு பேசக்கூடிய வார்த்தைகள். அண்ட் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதன் பிறகு. இதுக்கு பதில் ஆஃப்டர் தட் கூட போடலாம். அண்ட் தென் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதன் பிறகு. மீன் வைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதற்கிடையில். மீன் வைல், இதற்கிடையில். இப்போ வந்து நான் வந்து எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத சிம்பிளாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இது எப்படின்னா வந்து நம்ம தமிழில் வெர்பை யோசிக்க போகிறோம், அதை வந்து சென்டென்ஸாக மேக் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா நம்ம எண்ணங்களை வந்து அப்படியே வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, லிசன். இப்போ ஐ வேக் அப் அட் அரவுண்ட், சாரி அட் இல்லை, ஐ வேக் அப் அரவுண்ட் 5 o'clock, and then I go to bathroom, and then I wash my face, and then I wipe my face, and then meanwhile my wife prepares tea, and then my wife gives me tea, and then I take tea, and then I wake my son up. I wake up அப்படின்னா நான் எந்திரிக்கிறேன்னு அர்த்தம். I wake my son up அப்படின்னா என்னோட பையனை எழுப்பி விடுறேன் அப்படின்னு அர்த்தம். I wake my son up, and then I give him tea, and then he takes tea. Okay, and then I wash the glass and the pail. Pail னா என்ன அர்த்தம்னா தூக்குச்சட்டி, PAIL, pail அப்படின்னா தூக்குச்சட்டி. ஓகேங்களா, I wash the glasses and the pail, and then I go to bathroom, and then I brush my teeth, and then I rinse my mouth, and then I take bath, and then I wear dress, and then I come out of the bathroom, and then I go to room, and then I apply oil on my head, and then I comb my hair, and then I change my dress, and then I pray to the God. I light the lamp. லைட்னா விளக்கேற்று அப்படி சொல்லணும், லைட்னா பற்றவை விளக்கேற்று அப்படி சொல்லலாம். I light the lamp, and then I pray to the God, and then I change my dress, and then I call Mr. Subburaj. Meanwhile Subburaj comes to our house, and then he brings me to the center. He brings me, அழைத்து வருகிறார் அப்படி சொல்லும்போது he brings me, அழைத்து போகிறார் சொல்லும்போது he takes me. அதாவது he சீட்டு வரும்போது எஸ் சேர்க்கணும். அதை அடுத்து ஒரு 2 பிராக்டிஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்போதைக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கரெக்டாக சொன்னோம்னா போதுமானது. ஓகேங்களா, இந்த பயிற்சியை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் பேச முடியுங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் பேசிடுவீங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் எனக்கு நீங்களே கமெண்ட் சொல்வீங்க, சார் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா பேசுறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்வீங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா he arranges the cameras and lights everything, and then I start the classes, and then I speak to you, and then I teach you, and then I finish the class around 9 o'clock, and then I simply sit, I take rest for some time. Meanwhile my friend brings me breakfast from our house. ஓகேங்களா, எங்கள் வீட்டில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வர்றாரு. அண்ட் தென் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், அண்ட் தென் ஐ ட்ரிங்க் வாட்டர், அண்ட் தென் ஐ வாஷ் த டிஃபன் பாக்ஸ், அண்ட் தென் ஐ சிம்ப்ளி சிட், அண்ட் தென் ஐ ட்ரிங்க் வாட்டர், அண்ட் தென் ஐ ஹியர் கந்தசஷ்டி கவசம். I hear கந்தசஷ்டி கவசம் for some time, and then I wait for the student. A student comes here at 9:30 a.m. and then I teach him. I finish the class at 10:30,
and then I simply take rest. I simply take rest for some time. Meanwhile, another student comes, and she comes here at 12 o'clock. I finish her class at 1 o'clock, and then I take rest for some time. Meanwhile, I have lunch. Meanwhile, na idharkidayil. Meanwhile, I have lunch, and then I take rest for some time. Meanwhile, my wife also comes here, and then I speak to my wife. And then she goes home. She goes to our house. Sorry, அவங்க எங்க வீட்டுக்கு போறாங்க அப்படி சொல்றோம். She goes home at 3 o'clock, around 3 o'clock, and then I wait for the students. Student come here at 4 o'clock. I teach my students, and then I finish the class, and then I simply take rest, and then 6 o'clock students comes here. 2 students come here, and then I teach them, and then I finish the class, and then I take the class at 7 o'clock. I finish the class at 8 o'clock, and then I ask for help to my students to close the shutter, and then we close the shutter, and then I call my friend. Meanwhile, my friend comes to our center at 8 o'clock, and then I get in his bike, and then he takes me to our house, and then I go to bathroom, and then I wash my face, and then I change my dress, and then I wash my hands, and then I have dinner, and then I speak to my son whether he studies or not, and then I speak to my wife, and then I boil the milk. It's my duty to boil the milk. ஓகேங்களா, நைட்டு பால் காய்ச்சறது என்னுடைய ஒர்க். I boil sometimes ஓகேங்களா, ரெகுலர் கிடையாது. இப்போ if I go home earlier, that my wife will ask me to boil the milk. ஓகேங்களா, if I go home late, that she will not tell me anything. She will do all this work. அவங்களே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஓகேங்களா, and then my wife spreads the bed sheet, and then I sleep. Sometimes I speak to my mother over the phone when I am in the center. Okay, this is what I am doing from morning to evening. ஓகேங்களா, இப்போ வந்து எப்படின்னா நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஆக்டிவிட்டிஸ் மாறுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையனாகவோ இல்லை பெண்ணாகவோ இருந்தால் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள், ப்ளீஸ் லிசன். இப்போ ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ இந்த ப்ராஜெக்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அனைவருக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சில செலவினங்கள் வந்து தவிர்க்க முடியாததா இருக்கு. என்னோட கிளாஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த பயிற்சியை வந்து நான் தொடர்ந்து பண்றதுக்கு வந்து உங்க பண வசதி படைச்சவங்க உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா மக்களும் பயனடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ வந்து கீழே வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் என்னுடைய ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ, ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா சில செலவினங்கள் வந்து தவிர்க்க முடியாதது. இப்போ நானும் வந்து ஐ பிலாங் டு ஆல்சோ புவர் ஃபேமிலி. ஓகேங்களா, பட் ஐ வாண்ட் டு சர்வ் த பீப்புள். ஓகேங்களா, அதை வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஓகேங்களா, எல்லா மக்களும் பயனடைவாங்க. இந்த வளர்ச்சி பணியில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்கும். நீங்கள் கொடுக்க போகிறத வந்து நான் வந்து குரு தட்சணையாக கூட ஏற்றுக்கிறேன். ஓகேங்களா, நன்றி, வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.